ஸோ இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்த கலர் வராது. கீழே வந்து நம்ம சந்தன் டார்க் எல்லாமே மிக்சிங் பண்ணி கொடுத்துருப்போம். சந்தனில் ஒரு வுட்டோட ஃபினிஷ் கொடுத்துருப்போம். இங்கே நம்ம கிளைண்ட் கிரே வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ கிரே கலரில் பார்த்துக்கோங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு லாஃப்ட்டு வார்ட்ராப், தென் பக்கத்தில் விண்டோ கீழே ஒரு சிஸ்டம் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால ரெகுலராக அவர் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி தென் அவரோட திங்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி ஒரு கேர்வ் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாருங்க. இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் சரி, செல்ஃப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி திங்ஸ் எதாக இருந்தாலும் ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே மேலே கம்ப்ளீட்டாக லாஃப்ட். ஆக்சுவலாக சில சைடில் பார்த்தா ஒயிட் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது இந்த ஹேண்டில் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த ஹேண்டில். கலருக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பிளாக் கலரில் செட் பண்ணியிருப்போம். ஸோ பக்கத்தில் சிஸ்டம் டேபிள், வார்ட்ரோப் பார்த்துக்கலாம். இது எல்லாம் டவுட்டு, சில சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி தாங்குமா? மெயினாக உங்களுக்கு 50-70 கிலோ இவங்க தாராளமாக நீங்கள் சாரி செட் பண்ணலாம். ரொம்ப இன்செர்ட் பண்ணி வைக்கலாம். வெயிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் 15 வருஷம் வாரண்டி தரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான், 100% நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிவிசி நார்மல் பாத்ரூம் டோர் அது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஹெவி பிவிசின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் மட்டும்தான் நீங்கள் யூபிவிசி ஹெச்பிவிசி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் இன்டீரியர் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கும். வார்ட்ரோப் கண்டிப்பாக வெயிட் தாங்குற மாதிரி தான் நம்ம டோட்டலாக நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்டர் கவரேஜ் டோட்டலாக பார்த்தாலும் டோட்டலாக இது கடப்பாக்கள் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டில் தான் இந்த வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அழகு இன்னும் கூடுறதுக்கு வேண்டி மேக்ஸிமம் ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் டோராக எடுக்கிறனால இங்கே ஒரு கார்னர் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட்டிஷன் கொடுத்துருப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரா கூட இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு 2 ஸ்பேஸ் அவர் ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். இந்த ட்ரா பர்சனலாக எதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வைஸ் நல்லா ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டுக்கு இந்த கிரே காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ கிளைண்ட்டோட செலெக்ஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ஸோ A1 இன்டீரியர் ஒரு நியூ ஹவுஸை எந்த அளவுக்கு அழகுப்படுத்தி இந்த வீட்டை எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிஸ்டம் டேபிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த கார்னர் செல்ஃப்ஸு, இங்கே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் கேட்டதுனால இது ஒரு பார்ட்டிஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸும் சரி ஒர்க் நீங்கள் பண்ணும்போது இந்த லெக் நமக்கு உள்ளே போகணும், அதுக்கு தான் இந்த ஸ்பேஸு. ஏன்னா இந்த கால் போனதே இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் டேபிள் எல்லா வீட்லேயும் வார்ட்ரோப் பக்கத்தில் விண்டோக்கு கீழே தாராளமாக இந்த ஸ்பேஸ் இருந்துன்னா உங்களுக்கு இது பண்ணி தரலாம். ஸோ டோட்டலாக இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக இது கிரே ஹெச்பிவிசியில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரேல லாஃப்ட்டும் வார்ட்ரோப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் பெட்ரூம். ஸோ கீழே கம்ப்ளீட்டாக உட்டன் கலர், இங்கே வந்து ஒரு ஃபேன்சியான ஹெச்பிவிசியில் ஒரு பிளைன் கலர்ஸாக கொடுத்துருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த கலர் யூஸ் பண்ணுவோம்.